அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம் قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الحمد لله அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த பெண்கள் பயான் மஜ்லிஸை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகளின் மீது உண்டாவதாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 145வது பெண்கள் பயான் நிகழ்விலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்களுடைய வீரம் மற்றும் போர் சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து பல யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. சில யுத்தங்கள் பொண்ணுக்காக நடைபெற்றிருக்கிறது, பொருளுக்காக, இப்படி ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீனா அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ எந்த கூட்டத்தையும் எதிர்த்து எந்த போரும் செய்யலை, சண்டை செய்ய. சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்தில் 54 வயது வரை எந்த போரையுமே நடத்தலை. 63 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாங்க, 54 வயது வரைக்கும் எந்த போரையும் நடத்தலை, எந்த போரிலையும் பங்கேற்கலை. அமைதியான முறையில் தான் மக்களுக்கு இஸ்லாத்தை, கலிமா தையிபாவை, லா இலாஹ இல்லல்லாஹுவை, அல்லாஹுவின்பால் அவங்கள அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ அட்டூழியங்கள் பூமியில் அதிகமாச்சோ, அநீதங்கள் அதிகமாச்சோ, குழப்பங்கள் தலைவிரித்து ஆடியதோ, அப்போ தான் அல்லாஹ் அநியாயக்காரர்களை எதிர்த்து போரிடும்படி நபிக்கு கட்டளையிடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, பூமியில் குழப்பம் ஏற்படுத்துறது இருக்குதே, அதை அல்லாஹ் விரும்புறதில்லை. ஏன்னு சொன்னால், குழப்பம் விளைவிக்கிறது மக்களை கொலை செய்கிறத விட மிக கடுமையானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். குழப்பம் விளைவிப்பது இருக்கிறதே கொலையை விட கொடியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக பல தகவல்களை அது உண்மையா பொய்யா ஆய்வு செய்யாமல் எடுத்து பேசிடுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நிறைய அவதூறுகள் ஏற்படுகிறது. இல்லாத ஒன்றை பேசி குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி குளிர் காய்பவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல விஷயங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஆனால் இது வரலாற்று நிகழ்வாக இருக்கிறதுனால, இது வரலாற்று தொடராக இருப்பதின் காரணமாக நாம் அதை விட்டுட்டு, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் தடுக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் உலகத்தார்களின் மீது கருணையுடையவனாக இருக்கிறான்னு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த குழப்பத்தை மட்டும் நாம் தடுக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் பூமியே நாசமாயிடும், பூமியே அழிஞ்சு போயிடும். எனவே அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ குழப்பங்கள், அநீதிகள்லாம் ரொம்ப உச்சமாகிற நேரத்தில் பாதிக்கப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அநியாயத்தை எதிர்த்து போராட்டம் செய்யணும். இதுதான் மனிதர்களினுடைய இயல்பாக இருக்குது. அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்திருக்கிறாங்க. தீனுக்காக, தீனுல் இஸ்லாத்துக்காக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க வாழும் காலங்களில் நிறைய யுத்தங்கள் நடந்திருந்தாலும் அப்போ அந்த நபி கலந்து கொண்ட அந்த யுத்தங்களில், நபியினுடைய காலத்தில் நடைபெற்ற அந்த யுத்தங்களில் கொல்லப்பட்ட நபர்கள்னு பார்த்தா வெறும் 1070 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். வரலாறு இன்று வரைக்கும் இதை அறிவிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போர் எதற்காக என்பதை நாம் கொஞ்சம் விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட 10 ஆண்டுகளில் சின்னது பெருசு அப்படின்னு மொத்தம் 65 யுத்தங்கள், 65 போர்கள் நடைபெற்று இருக்கிறது. ஆக அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக 27 யுத்தங்களில் கலந்துருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வீரம் துணிவு மிக்கவங்க. அவங்களுடைய வீரம் இருக்கிறதே எப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலையிலையும் அவங்க சர்வ சாதாரணமாக என்ன செய்வாங்க, அதில் கலந்துக்குவாங்க. பல வாழ்வீச்சு வீரர்கள், அம்பு எறியக்கூடிய வீரர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அடைக்கலம் தேடிக்கிடுவாங்க. எந்த நிலையிலையும் எவ்வளவு போர் உக்கிரமாக நடந்தாலும் சரி, எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நிலை குலையாமல் புறமிதுகிட்டு ஓடாமல் எதிர்த்து நிற்பாங்க ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எத்தனையோ வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் புறமுதுகிட்டு ஓடவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட சொல்லி காட்டுவாங்க, ஒரு தடவை போர் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு, கண்கள் சிவந்து விடும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே நாங்கள் போய் என்ன செஞ்சோம், எங்களை பாதுகாத்துக்கிட்டோம். எதிரிகளுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர யாருமே நெருக்கமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அறிவித்து காட்டுறான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை மதீனாவில் ஏதோ எதிரி வந்துட்டதா ஒரு பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுது. யாரோ ஒரு எதிரி வந்துட்டான், பெரிய தாக்குதல் நடத்த போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கூச்சல் அதிகமாகுது, ஏதோ ஒரு சப்தம் கேட்குது. மக்களெல்லாம் அந்த சப்தம் கேட்ட திசையை நோக்கி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக அம்பை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வாளை எடுத்துக்கிட்டு தயாராகிறாங்க, என்னமோ நடக்க போகுதுன்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிவாளம் இல்லாத ஒரு குதிரையில் ஏறி மிகவும் விரைவாக சென்று நீண்ட தூரம் போய் பார்க்குறாங்க. போயிட்டு திரும்பி வர்றாங்க. பயப்பட ஒன்றும் இல்லை, யாரும் பயப்படாதீங்க, அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தயாராகிறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதராக சென்று சத்தம் வந்த திசையை நோக்கி போய் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ எந்த அளவிற்கு சமூகத்தை பாதுகாக்கிறதுல நபியவர்கள் முனைப்பாக இருந்திருக்கிறாங்க, வீரராக இருந்திருக்கிறாங்கங்கிறத நாம் இங்கே யோசிக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுனைன் போர் நடந்துச்சு. அதில் பாதங்கள், முஸ்லீம்களினுடைய அந்த பாதங்கள் ரொம்ப தடுமாறிடுச்சு. கடுமையான அளவுக்கு அம்புமலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையின் மீது அமர்ந்துக்கிட்டு எதிரிகளின் பக்கம் முன்னேறி போகிறாங்க. சஹாபாக்கள் கடிவாளத்தை பற்றி கொண்டு தடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, எதிரிகள் தங்களைத்தான் தாக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் முன்னேறி போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க சஹாபாக்கள். ஹஸரத் பர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு வீரமான சஹாபி. அவங்கள்ட்ட கூட ஒருத்தர் வந்து, நீ ஹுனைன் போரில் விரண்டு ஓடினேல அப்படின்னு கேட்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் உண்மைதான், நான் சாட்சி சொல்கிறேன், அந்த நிலையிலையும் நான் விரண்டு ஓடினேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஹுனைன் போரில் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரமாக போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பின்வாங்கலை. நாங்கள்லாம் அவங்களுக்கு பக்கத்தில் தான் இருந்தோம். நாங்கள்லாம் மிகப்பெரிய வீரர்களாக அப்பொழுது கருதப்பட்டோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை குலையாமல் ஹவாஜின் கூட்டத்தாரை எதிர்க்கிறதுல ரொம்ப முன்னேறி போனாங்க. எல்லாருக்கும் நிலை தடுமாறின நேரத்தில் நபி பெருமானார் தனித்து விடப்பட்டாங்க. நான் உண்மையான நபி, அப்துல் முத்தலீபோட மகன், யார் இருக்கிறா வாங்க பார்க்கலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூப்பிட்டு, அந்த அம்பை எறிகிற வீரர்கள்லாம் கூப்பிடுங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு ஓடி வர்றாங்க. அவங்க உரத்த குரலில் சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்தவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. அந்த போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். உபய் இப்னு கலப்புங்கிறவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறான். இப்போ அவன் ரொம்ப வீரமானவன், தந்திரக்காரனாகவும் இருக்கிறான். 1000 வீரர்களுக்கு சமம் அப்படின்னு அவனை சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தான். இவன் என்ன செஞ்சான், உஹது போரில் தன்னுடைய வலிமையான குதிரையில் உட்காந்துக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கிட்டு இருக்கிறான்.
ஒரு சந்தர்ப்பத்தில் அவனோட குதிரை வேகமாக போகுது, உள்ள எல்லோரையும் விலக்கிக்கிட்டு ஓடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் போகுது. அதை கண்ட முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவனை தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நபிக்கு பக்கத்தில் போயிட்டான் அந்த உபய் இப்னு கலப். இப்போ அவனை முஸ்லீம்கள்லாம் தடுக்கிறாங்க. ஏன்னா நபியை எது பட்டிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்பை எடுத்து அதனுடைய முனையை அவன் கழுத்தில் படுற மாதிரி வீசினாங்க. ஒரு சின்ன காயந்தான், பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பார்த்து அந்த காப்பீர்கள் அந்த அவனுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, என்னப்பா நீ சின்ன காயந்தானே, இதுக்கு போய் இப்படி கீழே விழுந்துட்டியே, எந்த அளவுக்கு அவன் வீரமானவன், 1000 வீரர்களுக்கு சமோன்னு வர்ணிக்கப்பட்டவன், அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ அவன் சொன்னா உண்மைதான், சின்ன காயந்தான், ஆனால் இந்த காயத்தை ஏற்படுத்தியது யார்? இந்த காயத்தை ஏற்படுத்தியது யார்? நபி அல்லவா, முஹம்மது அல்லவா, பிறகு எப்படி அப்படின்னு அவன் சொன்னான். அந்த போர் முடிஞ்சு போகிற வழியிலேயே அவன் இறந்து விட்டான் என்பதாக வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களில் கலந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பொதுவாகவே போருடைய சூழலில் கொடிகளை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அந்த கொடியை பயன்படுத்துறது, சமாதான கொடி பறக்க விடுறது, அரசியல் கட்சிகள் தங்களுக்கான கொடியை அறிவிக்கிறது, இதுவெல்லாம் இன்று நேற்று அல்ல, அன்றிலிருந்தே இருக்கிறது. எனவே கொடிங்கிறது மக்கள் ரொம்ப பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இப்போ அது ஒரு அடையாளமாக அவங்க கருதி இருக்கிறாங்க. கொடியினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு அடையாளம், இதில் நாங்கள் எங்கள் கொடி, எங்களுடைய கூட்டம் அப்படின்னு. அதே மாதிரி அது கண்ணியத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருந்துச்சு. எனவே அறியாம காலத்து மக்கள் கொடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பரக்கத் பொருந்திய அந்த காலத்தில் இந்த போர்க்கொடியை பயன்படுத்துகிற முறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டாங்க. அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொடிக்கு என்ன நிறமிடுறது, இந்த கொடியை யார்கிட்ட கொடுக்கறது, போருடைய சூழ்நிலையில் இந்த கொடி யார் கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு முஅத்தா போர், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஅத்தா போருக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா தலைமையாக்குவாங்க. இப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தளபதியாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஜாஃபரும் கொல்லப்பட்டா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வெள்ளை நிறைக்கூடிய ஸைத் இப்னு ஹாரிஸா கையில் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு புகாரி ஷரீஃபில் கூட ஹதீதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, அதே மாதிரியே அந்த போரில் 3 பேரும் கொல்லப்பட்டுறாங்க. இறுதியாக அல்லாஹுவின் வாள் சைஃபுல்லான்னு வர்ணிக்கப்பட்ட காலித் இப்னு வலீத் அவங்க கையில் அந்த கொடி வருது. இறுதியாக அல்லாஹ் அவரின் மூலமாக முஸ்லிம்களுக்கு அந்த முஅத்தா போரில் வெற்றியை கொடுத்தான். இப்படியாக போர்களுக்காக கொடி பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையையும் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக இஸ்லாத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கையில் ஒரு சில சஹாபாக்கள் மதீனாவிலேருந்து மக்காவுக்கு போவாங்க, அங்கே தவாஃப் செய்வாங்க. இப்போ சாத் அப்படிங்கிற மனிதர் கூட குடும்பத்தோடு போயிருந்தார். இப்போ அப்போ கூட அங்கே இருந்து அபூஜஹல் சொல்லுவான், நீ மட்டும் தனியே இது வந்திருந்தேன்னு சொன்னால் நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன், நீ இந்த அபயத்தோட இந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்போடு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முதல் போர் பத்ர் போர். ஏன்னா மதீனாவில் இருக்கையில் அந்த மக்கத்து குறைஷிகள்லாம் இங்கே இருந்து போய் முஹம்மது அங்கே நல்லா இருக்கார், இஸ்லாம் பரவுதுன்னு ரொம்ப கடுப்பில் இருந்தாங்க, ரொம்ப பொறாமையில் இருந்தாங்க. நல்லா பாதுகாக்கணும், அந்த அளவுக்கு அவங்க இடையூறு செய்கிறதுக்கு முனைப்பாக இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வியாபாரத்துக்கு போயிட்டு மக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற தகவல் வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டத்தில் பொருளாதார சிதைவை ஏற்படுத்தணும்னுக்கு விரும்புகிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே போய் மதீனாவிலிருந்து ஒரு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு, ஒரு 313 பேர் அழைச்சிக்கிட்டு அபு சுஃபியானுடைய வியாபாரத்தினுடைய அந்த பொருட்களை சேதப்படுத்தணும் அப்படின்னு தயாராகிறாங்க. இப்போ அபு சுஃபியானுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறான், இந்த மாதிரி நாங்கள் வர்றோம், இங்கே போர் செய்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், நீங்கள் அங்கேருந்து ஒரு படையை கொண்டு வாங்க. இப்போ 1000 பேர் கொண்ட ஒரு படையை அபூ ஜஹல் தலைமையில் எடுத்துக்கிட்டு வர்றான்.
இப்போ அபு சுஃபியான் என்ன செஞ்சார், வேறு ஒரு வழியை கண்டுபிடிச்சி மக்கா மதினாவுக்கு வராமலே வேறு வழியில் மக்காவுக்கு போயிடுறார். போயிட்டு கடிதம் எழுதுறாரு, நாங்கள் நல்ல முறையில் மக்காவுக்கு வந்துட்டோம், நீங்கள் திரும்பி வந்துருங்க அப்படி. ஆனால் அபூஜஹல் போருக்கு தயாராகி வந்ததுனால எப்படியாவது இவங்களை போர் செஞ்சிடணும்னு தயாராக முனைப்பாக இருக்கிறான். பத்ருங்கிற ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த படை முகாமிட்டு இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் வருது, இந்த மாதிரி அபூ சுஃபியான் இந்த போருக்கு தயாராகிட்டாரு அப்படி. இது அபூஜஹல். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த படையினரை வச்சுக்கிட்டு அபூஜஹலுடைய தலைமையில் 1000 வீரர்கள், 100 குதிரைகள், 600 கவச ஆடைகளோட அந்த படை தயாராக இருந்துச்சு. பத்ருங்கிற அந்த இடத்துல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஏற்படுகின்ற ஒரு சந்திப்பு. அசல்ல முஸ்லீம்கள் எதிரிட்ட போர் செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ரொம்ப சின்ன ஒரு கூட்டம், எந்த தயாரிப்புமே இல்லை, 313 பேர் அந்த நோக்கி தயாராகிறாங்க. அல்லாஹ் கூட சொல்லுவான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரி வ அன்தும் அதில்லா. நீங்கள் குறைவானவர்களா, ரொம்ப சொற்பமாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சு வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி காட்டுவான். அல்லாஹ் மலக்குகளை அனுப்பிச்சி வச்சான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட சொல்லுவாங்க, அந்த போர் அந்த இதில் அங்கே நான் என்ன செஞ்சேன், மீக்காலை பார்த்தேன், அங்கே இந்த மாதிரி இந்த சஹாபியை இந்த மலக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க சொல்லி காட்டுவாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 2 படையும், அந்த முஸ்லீம்களுடைய படையும் மக்காவாசிகளுடைய படையும் பத்ரு யுத்த காலத்தில் சண்டை போட தயாராகுது. இப்போ ஆரம்பத்தில் முஸ்லீம்களினுடைய மாபெரும் திறமை வாய்ந்த 3 குதிரை வீரர்களை வீழ்த்திடுறாங்க அந்த மக்காவாசிகள். இப்போ இப்படியே உக்கிரமாகி அல்லாஹ் வானவர்களை அந்த போருக்கு அனுப்பி அங்கு இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அந்த போரில் எதிரிகளினுடைய முக்கியமான தலைவர்கள் உட்பட 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க, நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால வீழ்ந்து, இது ரமலான் பிறை 17 நடக்குது, இரவெல்லாம் என்ன செஞ்சாங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், உயிரானவனே நிலையானவனே எங்களுக்கு நீ உதவி செய், நீதான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தில் அவங்க துவாவுடைய இன்னைக்கு இந்த படை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நாளை இந்த பூமியில் உன்னை வணங்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்டாங்க. நாமளும் நமக்கு கஷ்டமான நேரத்தில் யா ஹய்யு யா கையூம் அந்த துவாவை ஓதனம்னு சொன்னால் நிச்சயம் நமக்கும் வெற்றி கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, அப்படி அந்த போரில் இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைச்சது. அதே மாதிரி பத்ரு முஸ்லிம்களுக்கு வெற்றி, காஃபிர்களுக்கு தோல்வியாகுது. இது இப்படியே போக பிறகு பத்ரில் தோல்வியடைந்த அந்த தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதை பொறுத்துக்க முடியாமல் ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க குறைஷிகள். ரொம்ப வெறியோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்களை கொன்று குவித்து விட வேண்டும் அப்படின்னு அபூ சுஃபியானுடைய தலைமையில் 3000 பேர் ஒன்று சேர்ந்து 3000 ஒட்டகங்களை திரட்டிக்கிட்டு 200 குதிரைகளை திரட்டிக்கிட்டு 700 கவச ஆடைகளை தயாரிச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்கிறதுக்கு உஹதை நோக்கி வர்றாங்க. உஹது யுத்தகலத்துக்கு வர்றாங்க. உஹதுங்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள்லாம் போருக்கு தயாராகிட்டாங்கிற செய்தியை கேட்டு தோழர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க. எதிரிகளை எதிர்ப்பது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. வெறும் 700 சஹாபாக்களோட ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு உஹது யுத்தகலத்தை நோக்கி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தற்காப்பு யுக்தி ஒன்றை கையாளுறாங்க. எதிரிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக அம்பு எய்யக்கூடிய ஒரு 50 வீரர்களை தேர்ந்தெடுத்து கனாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அதுக்கு வடப்பக்கமாக இருக்குது, மலை மேலே உச்சியில், அங்கே நீங்கள் நின்றுக்கங்க. அங்கே நின்று அந்த பக்கம் இருந்து யாரும் இந்த பக்கம் வராத மாதிரி என்ன செய்யுங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி ஒரு 50 நபர்களை அங்கே நிப்பாட்டுறாங்க. இப்போ முதல்ல இந்த சண்டை ஆரம்பமாகுது. முரட்டுக்கடா என்று அழைக்கப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீரரான தல்ஹா இப்னு அபு தல்ஹா மேலே பாஞ்சு வாளை அவனின் மீது வெட்டி வீழ்த்திடுறாங்க. இப்போ போர் கடுமையாகுது.
ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாக இருக்கிறது. குறைஷிகள் விரண்டு ஓடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அந்த மலை மேலே நிப்பாட்டியிருந்தாங்களா இல்லையா? இப்போ அந்த படம் பார்க்குது, போரில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடச்சிருச்சு, அதனால் நாம் என்ன செய்யலாம், வந்துடலான்னு கீழே இறங்கிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்துடாதீங்க, அங்கேயே இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கீழே வந்துடுறாங்க. இப்போ எதிரி படையில் அது வரைக்கும் இஸ்லாத்திற்கு வராமல் ஹாலித் இப்னு வலீத் இருந்தார். மிகப்பெரிய வீரர். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு சிதைவை ஏற்படுத்தினாரோ அதைவிட பல்மடங்கு இஸ்லாத்திற்கு வெற்றியை கூச்சி கொடுத்தார். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹாலித் இப்னு வலீது அப்படியே பின்னாடி போய் அந்த மலை மேலே ஏறி வந்து பின்பக்கமாக வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிச்சிடுறாரு. படை நிலை குலைந்து போயிடுது. பிறகு அதில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பற்கள் கூட ஷஹீதாக்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அதில் கொல்லப்பட்டார்கள். போர் தொடங்கி காலையில் தொடங்கிய அந்த போர் முதல்ல வெற்றியாகவும் பிறகு சேதமாகவும் ஒரு வழியாக மதியத்திற்கு மேலே அந்த உஹது போர் முடிவுக்கு வருது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 37 நபர்கள் எதிரிகள் கொல்லப்படுறாங்க. முஸ்லீம்களில் 70 நபர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஹுனைன் யுத்தம், அஹல் யுத்தம், இப்படி. அதே மாதிரி ஃபத்ஹே மக்கா, ஹுதைஃபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. பிறகு ஹிஜ்ரி 8 அந்த உடன்படிக்கை மறுத்து போயிருச்சு, உடன்படிக்கை இல்லாமல் ஆயிருச்சு. மக்காவாசிகள்லாம் அந்த உடன்படிக்கையை விட்டுட்டாங்கன்ற தகவல் வந்ததற்கு பின்பு 1000 பேர்களை திரட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர்றாங்க. ஃபத்ஹே மக்கா, வெற்றி கிடைக்கிறது, மிகப்பெரிய வெற்றி. அங்கிருந்த காஃபிர்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைய தினம் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் அனைவருக்கும் மன்னிப்புன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய மன்னிக்கும் மாண்பாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய படைகளுக்கு தளபதியை நியமிக்கும் போது, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் படையினரிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்குங்க. ஃபத்ஹே மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேர்களை திரட்டி கொண்டு வந்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, எப்போ எந்த போருக்கு படைகளை தயார் செஞ்சாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைகள்கிட்ட இப்படி உபதேசம் செய்வாங்க, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் படையினரிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கங்க அப்படின்னு ஒரு விசேஷமாக தளபதிகளுக்கு உபதேசம் செய்வாங்க. அதே மாதிரி படையினருக்கும் ஒரு உபதேசம் செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹுவின் பெயரால் போரிடுங்கள், அல்லாஹுவை நிராகரிப்போரிடம் போர் செய்யுங்க, போரிடுங்க, மோசடி செஞ்சிடாதீங்க, உறுப்புகளை சிதைக்காதீங்க, குழந்தைகளை கொல்லாதீர்கள், நீங்கள் போரை எளிதாக்குங்க, சிரமமாக்காதீங்க, அமைதியை நிலைநாட்டுங்கள், வெறுப்படைய செய்யாதீங்க. உண்மையிலேயே போருன்னு சொன்னால் சிதைவு ஏற்படுத்ததாக தான் இருக்கும். பலஸ்தீனில் இஸ்ரேல் குண்டு போடுது, எவ்வளவு சிதைவுகள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை, பெண்கள் எல்லாம் அபயம் தேடக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் நம்ம. ஆனால் போருன்னா அப்படித்தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உபதேசம் செய்கிறாங்க, மோசடி செஞ்சிடாதீங்க போரில். நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல எப்படி இருக்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மோசடி செஞ்சிடாதீங்க, உறுப்புகளை சிதைக்காதீங்க, குழந்தைகளை கொல்லாதீங்க, சிரமத்தை ஏற்படுத்திடாதீங்க, அமைதியை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய போர் விஷயங்கள் இருந்தது. அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வெற்றியை கொடுத்தான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல சலசலப்புகள், பல சஞ்சலங்கள் ஏற்படும். நிலை குலையாமல் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து தவக்கல்து அலல்லான்னு சொல்லி நாமும் முன்னேறினால் அல்லாஹ் அதுபோன்று நமக்கும் நம் வாழ்வில் இஹ்லாஸ் இருந்தால் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திட்டங்கள், இஸ்லாத்தினுடைய எழுச்சி, அது எப்படி நடந்தது, அவர்களுடைய என்ன சிறப்புகளை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு தந்தார்கள் என்பதை பற்றிய நபியினுடைய சாதனை என்ற தலைப்பின் கீழ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.